வாங்க தம்பி சுதர்ஷன், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? ஏதோ வீடு வாங்க போகிறதா கேள்விப்பட்டேன். ஆமாங்கய்யா, இப்போ தாங்கய்யா பார்த்துட்டுருக்கேன். இப்போ தாங்கய்யா ஒரு பிள்ளையார் சுழி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அந்த சுதர்ஷன். அப்போது யாராக இருந்தாலும் சரி, நாம் ஏதாவது ஒன்று தொடங்கணும்னா அதை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை முதல்ல நாம் வணங்கிட்டு ஒரு பிள்ளையார் சுழி போட்டு எதையுமே நாம் எழுத ஆரம்பிப்போம். அது மாதிரி தாங்க வீடு வாங்கிறதா இருந்தாலும், காடு வாங்கிறதா இருந்தாலும், வாகனம் வாங்கிறதா இருந்தாலும் முதல்ல நாம் என்ன செய்கிறோம்? ஒரு பிள்ளையார் சுழி போட்டுட்டு கையில் எவ்வளோ இருக்குது, தொகை எவ்வளோ இருக்குது, அடுத்தது வர வேண்டியது நமக்கு எவ்வளோ இருக்குது, அதுக்கடுத்து பேங்க் லோனுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணலாம், இஎம்ஐ எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும், இப்படியெல்லாம் அடுத்தடுத்து நம்ம யோசிப்போம். அப்போது எந்த ஒரு வேலையை தொடங்குவதாக இருந்தாலும் முதல்ல பிள்ளையார் சுழி போட்டுட்டு நாம் தொடங்கும் பொழுது அந்த வேலையானது நல்ல விதத்தில் முடியுங்க. அது மட்டும் இல்லைங்க, தோப்பு கரணத்தை போட்டுட்டு நாம் விநாயகப் பெருமானை வணங்க ஆரம்பித்தோம்னாலே விறுவிறுன்னு நம்ம மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் அமெரிக்கா, ஃப்ரான்ஸ் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானிகள்லாம் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம் அப்படி தோப்பு கரணங்கள் போடும் பொழுது அந்த தலையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நரம்புகள் அது மூளையுடன் சம்பந்தப்பட்டு அது தூண்டப்படுகிறது. அப்பொழுது நம்முடைய அறிவானது அதிகமாக வேலை செய்கிறது, மூளையானது வேகமாக வேலை பார்க்குது, ஞாபக சக்தியை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவியல் அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, உலக அறிவியல் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இதை நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சித்தர்கள், ஞானிகள் அவங்கெல்லாம் அப்போவே சொல்லியிருக்காங்க. முதல் வணக்கம் எப்பயுமே ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு தான். பிள்ளையார் சுழி போட்டு நாம் தொடங்கும் பொழுது எல்லாமே வெற்றி அடையுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, பிள்ளையார் ரொம்ப எளிமையானவர். அதனால தான் நம்ம எல்லாருமே அவர் போற்றி கொண்டாடுறோம். எங்கே கூப்பிட்டாலும் அவர் வந்துடுவார். ஆத்தங்கரையில், அரச மரத்தடியில், அதுக்கடுத்து ஓடை ஓரமாக, அப்புறம் முச்சந்தியில், தெரு முனையில், இந்த மாதிரி எங்கே வேணாலும் நம்ம விநாயகப் பெருமானை வைத்து வழிபடலாம். அவர் வடக்க பார்ப்பார், கிழக்க பார்ப்பார், மேற்க கூட அவர் பார்ப்பார். எந்த திசை நோக்கி வைத்தும் நாம் வழிபடலாம். விநாயகப் பெருமானை நாம் அதாவது எந்த விதமான பொருளாலும் பிடித்து நாம் வழிபடலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா மண் பிள்ளையார், மண்ணால் பிள்ளையார் வைத்து வழிபட்டால் பதவிகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி புற்று மண்ணால் நீங்கள் பிள்ளையார் பிடிச்சி வணங்கினீங்கன்னா எதை தொட்டாலும் உங்களுக்கு லாபம் வரும். மஞ்சள் பிள்ளையார் நாம் பிடித்து வழிபட்டோம்னா நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் சேரும். அதுக்கடுத்து உப்பு இருக்கு இல்லைங்களா, கல்லுப்பு, அதனால் நாம் பிள்ளையார் பிடிச்சி வணங்கினோம்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் எதிரிகள் அழிஞ்சிருவாங்க, நமக்கு வெற்றிகள் எல்லாமே சேரும். கல் பிள்ளையார் சகல பாக்கியம். அதே மாதிரி குறிப்பாக பசுஞ்சான பிள்ளையார் நம்முடைய கர்ம வினைகளை போக்குவார். முன்னோர்கள் செய்த சில பாவங்கள் அதெல்லாம் நீக்கணும்னா பிள்ளையாரை நம்ம அதாவது பசுஞ்சாணத்தில், நம்ம நாட்டு பசு இருக்கு இல்லைங்களா, அந்த சாணத்தால் பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் விட்டு அது நெத்திக்கிட்டு நாம் வழிபட்டோம்னா கர்ம வினைகள், பிதிர் தோஷங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. வெள்ளருக்கு விநாயகர் துர்சக்திகள் வரவிடாமல் தடுக்குங்க. அதனால் இந்த மாதிரி விநாயகர் அப்படின்னாலே மிகப்பெரிய சக்திங்க. அதாவது அகரம், உகரம், மகரம்னு சொல்லிட்டு நாம் தமிழ் எழுத்துக்களுடைய அந்த ஓசை வடிவனை நம்முடைய மூதாதையர்கள் பிரித்து வகுத்து வச்சுருக்கிறாங்க. அதில் ஆ என்று வரக்கூடிய அந்த ஒளியாகிய அகரம்தான் முதல் எழுத்து. அதனால் உலகில் முதலாக தோன்றிய புல் அந்த அருகம்புல். ஆனால் அது அகரம் புல் அப்படின்னு தான் பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. காலப்போக்கில் மருவியது அருகம்புல் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போது முதலில் தோன்றிய புல் அகரம்புல்லாகிய அந்த அருகம்புல். அந்த அருகம்புல்லை நாம் விநாயகப் பெருமானுக்கு வச்சு வழிபடும்போது நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். அதை தான் நாம் இன்றைக்கும் பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி அற்புதமான சங்கடகர சதுர்த்தி நாள். இன்றைக்கி விநாயகப் பெருமானை எந்தளவுக்கு வழிபடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது நடக்கும். கையில் அவர் மாங்கனியோடு இருக்கிறார். கனியோடு ஏன் அவர் இருக்கிறார் அப்படின்னா, அதாவது கனி பழுத்துடுச்சு, பழம் பழுத்துடுச்சுன்னா அதுக்கு மேலே மரத்தில் அதால் நினச்சா கூட நிற்க முடியாது, அது கீழே தொப்புன்னு கீழே விழுந்துடும். அது மாதிரி நமக்கு வயதான
வயதாகிவிட்டால் நாம் இங்கே இருக்கவும் முடியாது. எக்ஸ்ட்ராலாம் நம்ம சூப்பர் அனிமேஷன்லாம் வாங்கிட்டு இங்கெல்லாம் இருக்க முடியாது. அதை புரிந்து கொண்டு நாம் இறைவனை வணங்க வேண்டும். இளமையாக இருக்கும்போதே நாம் வணங்க வேண்டும். முதுமை வந்த பிறகு வணங்குதல் ஆகாது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் ஸ்ரீ விநாயக பெருமான் கைகளிலே மாங்கனியுடன் அழகாக காட்சி கொடுத்துருக்கார். அதே மாதிரி அந்த அவல் பொறி கடலெல்லாம் நாம் விநாயக பெருமானுக்கு வச்சு வழிபடுறோம். உரலில் அந்த அவல் இடிபட்டு அடிபட்டு அப்புறம்தான் அது சுவையாக மாறுகிறது. அது மாதிரி வாழ்க்கைன்னா நல்லது அல்லதெல்லாம் இருக்கும். அது அடிபட்டு வரும்போது தான் நாம் முன்னுக்கு வர முடியுங்கிறத அந்த அவல் உணர்த்துது. அதே மாதிரி அப்பம், அந்த மாவு எண்ணெயில் நாம் அந்த அப்பத்தை இடும் பொழுது அது சொயின்னு ஒரு சவுண்டு வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மாவினுடைய சத்தம் எல்லாமே அடங்கிடும். அப்போது நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். அப்புறம் கடைசியாக அடங்கிடுங்கிறதுக்காக தான் அப்பம் வைத்து படைக்கப்படுகிறது. பொரியும் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இப்போ விதை நெல்லானது விதைக்கும் பொழுது முளைத்து வருகிறது. ஆனால் பொரிங்கிறது என்ன, அதை நாம் அதாவது பொரித்து நாம் பிள்ளையாருக்கு படைக்கிறோம். அப்போ பொரிக்கப்பட்ட அந்த பொரியானது மீண்டும் முளைக்காது. அப்போ மீண்டும் எனக்கு பிறவி வேண்டாம், எல்லாம் வல்ல விநாயக பெருமானே உன்னுடைய பாதத்தை நான் வணங்கிவிட்டு மீண்டும் பிறவா நிலையை அடைய வேண்டுங்கிறதுக்காக பொரிகடலெல்லாம் வச்சு நாம் வழிபடுறோம். அது மாதிரி ஏகப்பட்ட தத்துவங்கள் அதில் இருக்குது. அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழில் கைத்தல நிறைகணி அப்பமடபல் பொறி கப்பிய கரிமுக நடிமேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேகம்னு அழகாக பாடியிருக்கிறார். பெரிய பெரிய மகான்கள், யோகிகள், தவசிகள், மகரிஷிகள், சித்தர்கள், சிவாச்சாரியர்கள் இவங்கள்லாம் எதை செய்தாலும் முதல்ல விநாயக பெருமானை வணங்கிட்டு பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்முடைய தமிழ் பெரும் மூதாட்டி அவ்வை பிராட்டியர் அவர்கள் கூட விநாயகர் அகவலில் சீதக்கலப செந்தாமரை பூம் பாதச்சிலம்பு பலை செய்வாட அந்த மாதிரி அழகாக அந்த அகவல்களில் பாடியிருக்காங்க. அதில் இன்றைய தினத்தில் நம்ம விநாயக பெருமானை வழிபட்டோம்னா, முறையாக வழிபட்டோம்னா, தோப்பு கரணம் போட்டு வழிபட்டோம்னா நம்முடைய துன்பங்கள், கர்ம வினைகள் எல்லாமே விலகும். முடிந்த வரைக்கும் ஸ்ரீ விநாயகர் அகவல் கொஞ்சம் படித்து பாருங்கள். பக்தியோடு இன்றைக்கி நீங்கள் படிங்க. குடும்பத்தோடு இருந்து விநாயகர் பெருமானை வழிபடுவோம். நவகிரகங்களின் அருளை பெறுவோம். மேஷராசிக்காரர்களே, நண்பர் முன் அன்பை காட்டு, முதியவர் முன் பணிவை காட்டு, எதிரியின் முன் துணிவை காட்டு, துரோகியின் முன்பாக வாழ்ந்து காட்டு. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படி தாங்க. பெரியவங்க, முதியவர்கள் அவங்க முன்னால் ரொம்ப பணிவாக கை கட்டி வாய் பொத்தி அவங்க சொல்கிறத கேட்டுப்பீங்க. ஆனால் எதிரின்னா நீங்கள் துணிஞ்சு நிற்பீங்க. ஆனால் துரோகின்னா நாம் வாழ்ந்து காட்டணும், அவங்க முன்னால் நாம் யாருன்னு நிரூபித்து காட்டணும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்கள், மற்றவர்களை வாழ வைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால சிறப்பான நாள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ அதுவும் உண்மைதான். அதே நேரத்தில் இன்றைக்கி அற்புதமான இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்கள்ட்ட மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி பழைய சிக்கல்கள், நில சிக்கல்கள், சொத்து பிரச்சனைகள் அதெல்லாம் இன்றைக்கி உட்கார்ந்து பேசி சுமூகமாக முடிப்பீங்க. உங்கள் வார்த்தைக்கு இன்றைக்கி மரியாதை கூடும். துணிச்சலான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருத்தமாக பொருந்தக்கூடிய நல்ல ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருடைய வீட்டில் நிச்சயம் அதை நிச்சயதார்த்தம் நடக்கிறது, உறுதிப்படுத்திக்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்த அந்த புது டிசைனில் ஒரு நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்களும் புதிய ஆடைகள்
கார்கள் இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களிடம் மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, வெற்றி உண்டு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு, கௌரவ பதவிகள் தேடி வருங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, புயலால் புற்களை வளைக்கத்தான் முடியும், ஒருபோதும் ஒடிக்க முடியாது, உடைக்க முடியாது. அதுபோல் வாழ்க்கையில் துன்பங்கள் எது வந்தாலும் உடைந்து போகாமல் அந்த துன்பமெல்லாம் நம்மை பக்குவப்படுத்துவதற்காகவே வந்திருக்கிறதுங்கிற சூட்சுமத்தை உணர்ந்து கொண்டு எல்லாம் நன்மைக்கே என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனாலும் கொடுக்கல் வாங்கலில் இன்னைக்கு கொஞ்சம் சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவிடுங்க. அதே மாதிரி நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு பயம், சின்னதாக ஒரு அக்கறை எட்டி பார்க்குங்க. எல்லாம் பிள்ளையார் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் விநாயக பெருமானை நீங்கள் வணங்குனீங்கன்னா நிச்சயமாக எல்லாத்துக்குமே ஒரு வழி கிடைக்குங்க. குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் சாதுரியமாக பேசி சில வேலைகளை எல்லாம் முடித்து காட்டுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள், கல்யாணம், காதுகுத்து, அதே மாதிரி கிரகப்பிரவேசம், இதுக்கெல்லாம் நீங்கள் போய் வருவீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சந்திரனும் இன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தேக்க நிலை, மந்த நிலை அதெல்லாமே கொஞ்சம் மாறுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று இன்றைய தினம் பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு, செல்வாக்கு எல்லாமே உண்டுங்க. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வேலை சுமை இருக்கும், முன்கோபமும் இருக்கும். அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு பொறுமையாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இலைகள் உதிர்வதால் மரங்கள் வாடி வதங்குவதில்லை, புதிய இலைகளை அவைகள் தோற்றுவிக்கின்றன. அதுபோல துன்பங்கள் வந்தால் நாம் துடித்து போகக்கூடாது. அதற்கு பதிலாக வேறு வகையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தோல்விகள் வந்தாலும் துவண்டு விடாமல் தன்னுடைய முயற்சிகளை மாற்றிக்கொண்டு புது முயற்சிகளில் இறங்கி சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்காரு. பணம் வரக்கூடிய 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பையில் பெருசாக இல்லைன்னாலும், கையில் பெருசாக இல்லைன்னாலும், ஆனால் பெரிய பொருளை இன்றைக்கி விலை பேசுவீங்க. எவ்வளோங்க அந்த வீடு, எத்தனை கோடி அப்படிங்களா, சரி பார்ப்போம், அடுத்தது சீக்கிரம் முன்பணம் தரங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. பக்கத்தில் இருக்கிற வீட்டம்மா கேட்பாங்க, என்னங்க இவ்வளோ பெரிய வீடு, எப்படி உங்களுக்கு காசு வரும், இதுக்கெல்லாம் வரேன்னு சொல்லிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு தைரியம் உங்கள் மனசுக்குள்ளார இருக்கும். எப்படி நாம் பெரிய சொத்து வாங்கிட முடியும், எப்படியாவது நம்ம லோன் போட்டாவது வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கும். புது வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார தைரியம் இருக்கும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது. புது வாடிக்கையாளர்
நண்பர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பழைய நண்பர்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று இன்றைய தினம் குடும்பத்தினருடன் நீங்கள் பயபக்தியாக வணங்கிவிட்டு வருவீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே நல்லது செய்யக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் புதன் இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், முன்கோபம் இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே சந்தோஷம் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு. ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடங்களை ஒருபோதும் மறந்து விடாதே. ஆமாங்க, வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதைகளெல்லாம் கண்ணீர் சிந்திய பாதைகள் தாங்க. அதுக்காக அதெல்லாம் நினச்சி நீங்கள் உருகி பெருமூச்செல்லாம் விட மாட்டீங்க. ஆனால் நீங்கள் கடந்து வந்த காலத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள், கற்றுக் கொடுத்த நபர்கள், கை கொடுத்தவர்கள், கைத்தட்டி விட்டவர்கள், இவங்களை காலமெல்லாம் மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆமாங்க, எங்கும் எப்பொழுதும் கஷ்டங்களை நினைக்காமல் பாடங்களை மட்டும் மனதில் வைத்து கொண்டு வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மனசுக்கு பிடிச்சமான இடங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. ரொம்ப நாளாக அதை சாப்பிடணும்னு நினச்சிருந்தேன், இன்றைக்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி மனதுக்கு பிடித்தமான தின்பண்டங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டு மகிழ்வீங்க. நண்பர்கள் உறவினர்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால என்ன நாளுக்கு நாள் இளமையாகிட்டே போகிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் உங்களை கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன ராசிக்குள்ளார சுக்கிரன் இருந்தாலே முகத்தில் ஒரு தெளிவு, ஒரு தேஜஸ் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். புதனும் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. கல்யாணம், கிரகப்பிரவேசம், சீமந்தம்னு இன்றைக்கி நீங்கள் பரபரப்பாகவும் இருப்பீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி ஓரளவு லாபம் எல்லாமே இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வீண் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கி வெற்றி உண்டாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கல்லால் உடையும் கண்ணாடி, சொல்லால் உடையும் மனம். ஆமாங்க, கண்ணாடி கல்லால் உடையும். ஆனால் ஒரு சின்ன சொல்லால் மனசு உடைஞ்சிரும். ஒரு சின்ன சொல்லால் 2 குடும்பம் பிரியறதும் உண்டு. ஒரு சின்ன வார்த்தையால் பிரிஞ்ச குடும்பம் சேர்றதும் உண்டு. அதனால தாங்க நீங்கள் பேசும்போது யோசித்து எப்பொழுதுமே பேசுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் எதை பேசினாலும் தெளிவாக பேசுடுவீங்க. அதில் குழப்பமே இருக்காது. அப்படி இப்படிலாம் இருக்கவே இருக்காது. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் தன் மனதில் எண்ணப்படுகின்றதோ அதை தெள்ள தெளிவாக வெளிப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய வார்த்தையால் பிறருடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு சொல்லி நல்ல விதத்தில் பேசுபவர்கள், நல்லதையே சொல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறாருங்க. எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போட்டிகள், எத்தனையோ பொறாமைகள் இருந்தாலும் கூட இது எல்லாத்தையும் தாண்டிட்டு நீங்கள் முன்னுக்கு வரீங்கன்னா அதுக்கு முழு முதற் காரணம் இந்த குருவாங்க. குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷ செயலை எதிர்பார்க்கலாம். மகனுடைய கல்யாண விஷயமா மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருந்துகிற மாதிரியான ஜாதகம் இன்றைக்கி கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடலாம்
அப்படின்னு திடீர்னு போய் பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி சுமூகமாக முடியும், வெற்றிகரமாக முடியும். அடுத்தடுத்து குடும்பத்தில் சுப செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இருந்தாலும் அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையும் முடியறதுக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் சொல்லி வைக்காதீங்க. ஒரு இடமே வாங்குறீங்க, முன்பணம் கொடுத்தவொடனே சொல்லிடாதீங்க. அது பத்திரப்பதிவு முடிஞ்சவொடனே சொல்லிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி செய்ய பாருங்கள். வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, விண்ணை தொடும் அளவிற்கு வெற்றி அடையும் பொழுது எல்லாம் என் மதி என்கிறார்கள். என் புத்தியால் நான் ஜெயித்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதே குப்புற விழுந்து தோல்வி அடையும் பொழுது எல்லாம் என் தலையெழுத்து விதி என்கிறார்கள். இதுதாங்க மனிதர்கள் எல்லோரும் பேசுவது. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. வெற்றி அடைந்த போதும் தோல்வி அடைந்த போதும் ஒரே மாதிரி மனநிலையில் இருப்பீங்க. வெற்றி எல்லாமே இறைவனுக்கு, ஆனால் தோல்வி எல்லாமே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லதையெல்லாம் இறைவனுடைய திருப்பாத கமலங்களிலே ஒப்படைத்து விட்டு அல்லதை ஏற்றுக்கொண்டு மேற்கொண்டு நாம் ஜெயிக்கிறதுக்கான வழி என்னன்னு எப்போதும் யோசித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. சித்திரை நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்கிறாருங்க. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் முன்கோபம் இருக்கும், யாரும் நம்மளை புரிஞ்சிக்கலையேங்கிற மாதிரியான ஆதங்கம் இருக்கும். அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. உங்கள் ராசிக்குள்ளார இரவு 7:21 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இரவு 7:21 வரைக்குமே நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது, கஷ்டப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இனிப்பான செய்திகளை எதிர்பார்க்கலாம். பணவரவும் உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. உப்பு காரம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரமாக இருந்தாலும் அதிகமாக யாருக்கும் முன்பணம் தர வேண்டாங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, காலம் காயங்களை ஆற்றும், ஆனால் தழும்புகள் மாறாது. ஆமாங்க, நீங்கள் கூட எல்லாரையுமே உங்களுக்கு துரோகம் செய்தவங்க, உங்களுக்கு எதிராக இருந்தவங்க, அவங்களெல்லாமே நீங்கள் மறந்துடுவீங்க. மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு தான் இருப்பீங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட சில அனுபவங்கள் அதை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அதனால தாங்க எந்த பிரச்சனை எப்போ வந்தாலும் அடிபட்டு அவஸ்தைப்பட்டு அதனால் கிடைச்ச அந்த அனுபவ அறிவு இருக்கு இல்லைங்களா, அந்த அனுபவ அறிவை பயன்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்களும் ஒரு பக்கம் போயின்றிருக்குங்க. இருந்தாலும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடன் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே இன்றைக்கி விலகுங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. அடுத்தவங்க பிரச்சனையை தீர்க்க போய் நாம் சிக்கலுக்குள்ளார வந்து விழுந்துட்டமேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வருங்காலத்துக்கான வழி என்ன,
வருங்காலத்துலேயும் நம்ம நிம்மதியாக இருக்கணும், வருங்காலத்துலேயும் நமக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு ஏதாவது நிரந்தர தீர்வு பார்க்கணும் அப்படிங்கிற முடிவோட வசதி வாய்ப்புகளுக்காக சில வழிவகைகள் யோசிப்பீங்க. இன்றைக்கி அதுக்கான வழிவகைகள் எல்லாமே கிடைக்கும். சில நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவும் இன்றைக்கி சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபார வகையிலையும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. ஆனாலும் சந்திரன் உங்களுடைய ராசிக்குள்ளார வராரு. இரவு 7:21 வராரு. அதனால் இரவு நேர பயணங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக மேற்கொள்ளணும். முடிஞ்சால் தவிர்க்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமாராக தாங்க இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மழை வருவது விதி, அது இயற்கையின் கைகளில் இருக்கிறது. குடைபிடிப்பது மதி, அது நம்முடைய கைகளில் இருக்கிறது. அதுபோலத்தான் வாழ்க்கையும். ஆமாங்க, கஷ்டங்கள் வர்றது விதி. ஆனால் அந்த கஷ்டங்களை நாம் கடந்து வருவது மதி. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி சாதித்து காட்டக்கூடிய சாதனையாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால் தொட்டது துலங்கும், எதிர்பார்த்தது நடக்கும், எதிர்பாராத உதவிகளும் சிலரிடமிருந்து கிடைக்கும், விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நிறைவேறும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பூர்வீக சொத்து விஷயங்கள் பேசலாம், சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அவங்க விட்டு போன சிலதெல்லாம் நம்ம கட்டி காப்பாற்றணுங்கிறதுல எப்பொழுதுமே நீங்கள் கங்கணம் கட்டி கொண்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினம் வியாபாரமும் சூடுபிடிக்கும், பற்று வரவும் நல்லாயிருக்கும். வேலையாட்களால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மோதிர கையால் குட்டுப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, என்னது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. மோதக கையான் முன் தோப்புக்கரணம் போடணும், கொட்டிக்கணும். அதாவது மோதகத்தை கையில் ஏந்தி கொண்டிருக்கும் விநாயக பெருமானின் முன் நாம் தோப்புக்கரணம் போட்டுக்கொள்ள வேண்டும். அவருக்கு முன்னால் நாம் கொட்டிக்கணும். அதை தான் மோதிர கையால் கொட்டுப்படணும்னு மாற்றி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சில அர்த்தங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆன்மீகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. கல்யாண விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நான் துவண்டு போவேனே தவிர ஒருபோதும் தோற்று போக மாட்டேன். ஆமாங்க, சில நேரங்களில் நீங்கள் துவண்டு போவீங்க. அடுத்தடுத்து சில சிக்கல்கள் வரும்போதெல்லாம் கொஞ்சம் துவண்டு போவீங்க. ஆனால் அடுத்த நிமிஷமே நீங்கள் எல்லா வகையிலுமே புத்துணர்ச்சியோடு எழுந்து போராட ஆரம்பிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் துவண்டு போனாலும் தோற்று போகாத மன உறுதிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் தேடி வரும். சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். நாமும் பெரிய அளவில் வரணும், நாமும் சாதித்து காட்டணும்
காட்டணும் அப்படிங்கிற எண்ணங்களும் இன்றைக்கி மனசுக்குள்ளார உருவாகும். பக்திமயமாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. குடும்பத்தினருடனும் அவங்க கூப்பிட்ட இடத்துக்கும் இன்றைக்கி நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கிறது, முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது இன்றைக்கி தான் ஏதோ பிள்ளையாருடைய ஒரு கருணையால் ஆசீர்வாதத்தால் எல்லாம் நிறைவேறுது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே இன்றைக்கி விநாயகர் பெருமானையும் நீங்கள் வழிபட்டு கொண்டேயும் இருப்பீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, விஜயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள், பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது. கேட்காமல் பெறப்படும் அன்பில் மதிப்பு இருக்காது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எந்த இடத்துல அன்பு காட்டணும், எவ்வளவு காட்டணும், யார்கிட்ட எந்த அளவுக்கு நாம் நடந்துக்கணும், அவங்கள்ட்ட அன்பாக இருந்தால் அதை அவங்க ஏற்றுப்பாங்களா, இல்லை நம்மளுடைய அன்பை அவங்க நிராகரிப்பாங்களா, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வேண்டப்படும் இடத்தில் மட்டும் அன்பை காட்டிவிட்டு மீதி இடங்களிலே அமைதியாக இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்த அவஸ்தைகள் அதெல்லாமே இன்றைக்கி வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பணவரவு, செல்வாக்கு அதெல்லாம் கூட இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியும். சொத்து விவகாரங்கள் அதுவும் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் புதுசாக தொடங்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கீங்க. அதெல்லாம் நல்ல விதத்தில் உங்களுக்கு நடக்கும், லாபகரமாகவும் இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஆனாலும் குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் நீங்கள் முடிந்தால் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து நீங்கள் வழிபடுறது நல்லது. ஏன்னா குரு பகவான் அப்படி இருக்கிறதுனால மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வழிபடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து கோதுமை தானமாக கொடுக்கலாம். அது மாதிரி செய்வதன் மூலமாகவும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. வியாபார முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நினச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். யாரும் நம்மளை புரிஞ்சிக்கலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, இருளில் இருக்கிறேன் என்று ஒருபோதும் கவலைப்படாதே. இருளும் விடியற்காலையை நோக்கித்தான் அது பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமாங்க, இருட்டாக இருந்தாலும் கூட அடுத்தது அந்த இருட்டு முடிஞ்சு போயிடும். அது விடியற்காலையாக வெளிச்சத்துக்கு வந்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி கவலைப்பட்டு இருக்க மாட்டீங்க. அந்த கஷ்டம் வந்து கடைசியில் நமக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும், வெற்றியை தான் கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், வாழ்க்கையில் வெற்றியை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. குழப்பங்கள், தடுமாற்றங்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. சொந்த பந்தங்களை பார்க்கும்போது மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் நம்மளை அறியாமல் துள்ளி குதிக்குது இல்லைங்களா? இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் ஜாதகம் பார்த்துட்டுருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெருங்கிய
நெருங்கிய நண்பர் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. விஐபிகள் வீட்டு விசேஷங்கள்லேயும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை எல்லாமே இன்றைக்கி கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு எப்படி விரிவுபடுத்தலாங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டு இருக்குங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல செய்திகளையும் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி வேலை சுமை இருக்கும், திடீர் பயணங்கள்லாம் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் யோகமெல்லாம் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மற்றவர்களுக்கு மத்தியில் அமைதியாக இருப்பதை விட ஒரு அடையாளமாக இருந்து பார், அப்போதுதான் உனக்கு வெற்றி கிடைக்கும். ஆமாங்க, எங்கே போனாலும் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுங்க. அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன பேசலாம், இங்கே என்ன கருத்தை பதிவு பண்ணலான்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய மனதிற்கு பட்ட கருத்துக்களை, யோசனைகளை எந்த விதத்திலும் பாகுபாடு பார்க்காமல் எல்லோருக்கும் அள்ளி கொடுத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் நிதானமாக இருக்கணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. விவாதங்களையும் தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக புரிதல் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் மௌனமாக சில நேரங்களில் இருக்கலாம். வார்த்தையில் ரொம்ப விட்டுடாமல் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. நேற்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். சகோதர வகையில் அல்லது பிள்ளைங்களுக்கு ஏதாவது நல்ல ஜாதகம் பொருந்தி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் கடுமையாக இருக்கும். அவசர முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டாங்க. வேலையாட்கள் பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நெஞ்சிற்கினியவர்களே, ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் ஸ்ரீ விநாயக பெருமானின் அனுகிரகத்தால் அனைத்து செல்வங்களும் உங்கள் இல்லத்தில் வந்து சேரட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.